கேரளாவில் அரசு பள்ளியில் படித்து வந்த மாணவிக்கு நடந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணையில் வெளிவந்த தகவல் பலரையும் பதற வைத்திருக்கும் நிலையில் அது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவி கடந்த சில மாதமாக மிகவும் சோர்வுடன் காணப்பட்டதால் அவரை கவனித்த ஆசிரியர்கள் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரிகளை பள்ளிக்கு வரவழைத்து மாணவிக்கு கவுன்சிலிங் கொடுக்குமாறு தெரிவித்திருக்கின்றனர். பள்ளிக்கு வந்த பெண் அதிகாரிகள் அந்த மாணவியுடன் மனம் விட்டு பேசியுள்ளனர். அப்போது மாணவி கூறிய தகவல்தான் பலரையும் அதிர வைத்திருக்கிறது. மாணவி தடகள போட்டியில் சிறுவயது முதல் ஆர்வமாக இருந்து வந்திருக்கிறார். இதனால் தனது 13 வயதில் தடகள பயிற்சியாளர்களிடம் பயிற்சி எடுத்து வந்திருக்கிறார். அப்போது பயிற்சி என்ற போர்வையில் பயிற்சியாளர் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து சக விளையாட்டு வீரர்களும் மாணவியை சீரழித்திருக்கின்றனர். பின்னர் இவர்கள் மூலம் பழக்கமானவர்கள் என சுமார் 60க்கும் மேற்பட்டோர் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தது தெரிய வந்திருக்கிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அதிகாரிகள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் சுமார் 29 வழக்குகளை பதிவு செய்து 3 சிறார்கள் உட்பட 39 பேரை 3 நாட்களுக்குள் கைது செய்துள்ளனர். தொடர் விசாரணையில் மாவட்டத்தில் உள்ள அரசு பொது மருத்துவமனை வளாகத்தில் வைத்தும் ரப்பர் தோட்ட பகுதியிலும் வைத்தும் மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதும் தெரிய வந்திருக்கிறது. இது மட்டுமல்லாது தனியார் பேருந்து நிறுத்தத்திலும் காரில் அழைத்துச் சென்றும் மாணவியை வன்கொடுமை செய்திருக்கின்றனர். மேலும் அதே பகுதியைச் சேர்ந்த தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களும் மாணவியை வன்கொடுமை செய்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் மாணவி தனது தந்தை போன் மூலமாக இன்ஸ்டாகிராம் செயலியை பதிவிறக்கம் செய்து சில நண்பர்களுடன் பழகியிருக்கிறார். அவர்களும் மாணவியை வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். மாணவியின் காதலன் மாணவியை வன்கொடுமை செய்து அதனை வீடியோ எடுத்து தனது நண்பர்களுக்கு பகிர்ந்திருக்கிறார். பின்னர் அதனை பார்த்த அவரது நண்பர்களும் வீடியோவை காண்பித்து மிரட்டி மாணவியை வன்கொடுமை செய்ததாகவும் வாக்குமூலமாக அளித்திருக்கிறார். பள்ளி மாணவியை வயது வித்தியாசம் இல்லாமல் 60க்கும் மேற்பட்டோர் சீரழித்து இருப்பது பல பெற்றோர்களை பதற வைத்திருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.